வணிக பகுப்பாய்வுகளை சீரமைக்கும் நிறுவன கட்டமைப்புகள். 1. மையப்படுத்தப்பட்ட அமைப்பு. அனைத்து பகுப்பாய்வு நடவடிக்கைகளும் ஒற்றை, முக்கிய பகுப்பாய்வு குழுவால் நிர்வகிக்கப்படுகின்றன. நிறுவனம் முழுவதும் கருவிகள், முறைகள் மற்றும் நிர்வாகத்தை தரப்படுத்துகிறது. பகுப்பாய்வுகளைத் தொடங்கும் அல்லது கடுமையான கட்டுப்பாடு மற்றும் நிலைத்தன்மையை விரும்பும் நிறுவனங்களுக்கு சிறந்தது. நன்மை: வலுவான ஒருங்கிணைப்பு, குறைந்த நகல். வரம்பு: குறிப்பிட்ட துறை தேவைகளுக்கு மெதுவான பதில். 2. பரவலாக்கப்பட்ட அமைப்பு. ஒவ்வொரு வணிக அலகு அல்லது துறைக்கும் அதன் சொந்த பகுப்பாய்வு குழு உள்ளது. குறிப்பிட்ட கள அறிவின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட்ட நுண்ணறிவுகள், எடுத்துக்காட்டு, சந்தைப்படுத்தல் பகுப்பாய்வு, நிதி பகுப்பாய்வு. நன்மை: வேகமான முடிவுகள், அதிக நெகிழ்வுத்தன்மை. வரம்பு: பணியின் நகல், சீரற்ற கருவிகள், செயல்முறைகள். 3. கலப்பின, சிறப்பு மையம் அமைப்பு. ஒரு மைய பகுப்பாய்வு குழு வழிகாட்டுதல்கள் மற்றும் உத்தியை அமைக்கிறது. ஒவ்வொரு துறையிலும் பதிக்கப்பட்ட சிறிய குழுக்கள் செயல்பாட்டு பகுப்பாய்வுகளை கையாளுகின்றன. மிகவும் பிரபலமான நவீன அமைப்பு. நன்மை: கட்டுப்பாடு மற்றும் மறுமொழிக்கு இடையிலான சமநிலை. வரம்பு: சிக்கலான ஒருங்கிணைப்பு தேவை. 4. செயல்பாட்டு அமைப்பு. பகுப்பாய்வு குழு ஐடி அல்லது நிதி போன்ற ஒரு முக்கிய வணிக செயல்பாட்டின் கீழ் வைக்கப்பட்டுள்ளது. பகுப்பாய்வு முக்கியமாக அந்த செயல்பாட்டை ஆதரிக்கும் போது நன்றாக வேலை செய்கிறது. நன்மை: தெளிவான தலைமை மற்றும் பொறுப்பு. வரம்பு: பிற செயல்பாடுகளின் தேவைகளை நிவர்த்தி செய்யாமல் போகலாம். 5. மேட்ரிக்ஸ் அமைப்பு. ஆய்வாளர்கள் செயல்பாட்டு மேலாளர்கள் மற்றும் மையப்படுத்தப்பட்ட பகுப்பாய்வு தலைமை ஆகிய இரண்டிற்கும் அறிக்கை செய்கிறார்கள். ஒத்துழைப்பு மற்றும் குறுக்கு, செயல்பாட்டு நுண்ணறிவுகளை ஊக்குவிக்கிறது. நன்மை: அலகுகளுக்கு இடையே சிறந்த வணிக சீரமைப்பு. வரம்பு: இரட்டை அறிக்கையிடல் குழப்பம் அல்லது மோதலை உருவாக்கலாம். சுருக்கம். 1. மையப்படுத்தப்பட்ட அமைப்பு. உயர்மட்ட பகுப்பாய்வு குழு அனைத்து பகுப்பாய்வு செயல்பாடுகளையும் உயர் தரப்படுத்தலுடன் கட்டுப்படுத்துகிறது, ஆனால் நெகிழ்வுத்தன்மை குறைவாக உள்ளது. பகுப்பாய்வுகளைத் தொடங்கும் அல்லது கடுமையான சீரான தன்மை தேவைப்படும் நிறுவனங்களுக்கு சிறந்தது. 2. பரவலாக்கப்பட்ட அமைப்பு. ஒவ்வொரு துறையும் அதன் சொந்த பகுப்பாய்வுகளை சுயாதீனமாக இயக்குகிறது, அதிக நெகிழ்வுத்தன்மையை அளிக்கிறது ஆனால் குறைந்த கட்டுப்பாட்டை அளிக்கிறது. விரைவான முடிவுகள் மற்றும் தனிப்பயனாக்கப்பட்ட நுண்ணறிவுகள் தேவைப்படும் அலகுகளுக்கு ஏற்றது. 3. கலப்பின, சிறப்பு மைய அமைப்பு. உட்பொதிக்கப்பட்ட குழுக்கள் செயல்படுத்தலை கையாளும் போது உத்தியை வழங்கும் மையக் குழுவுடன் பகிரப்பட்ட நிர்வாகம் உள்ளது. தரப்படுத்தல் மற்றும் பதிலளிக்கும் தன்மைக்கு இடையில் சமநிலையை வழங்குகிறது, மேம்பட்ட பகுப்பாய்வு முதிர்ச்சிக்கு ஏற்றது. 4. செயல்பாட்டு அமைப்பு. பகுப்பாய்வு என்பது ஐடி அல்லது நிதி போன்ற ஒற்றை செயல்பாட்டின் கீழ் வைக்கப்பட்டுள்ளது, இது தெளிவான தலைமையை அளிக்கிறது ஆனால் வரையறுக்கப்பட்ட பல துறை ஆதரவை வழங்குகிறது.